வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சிகாகோவில் 3 நிறுவனங்களுடன் 850 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. மீனவர்கள் கைது மற்றும் அபராதம் விதிக்கப்பட்ட விவகாரம் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை பெறுவதே ஒவ்வொரு குடிமகனின் கடமை ராகுல் காந்தி பேச்சு. முன்ஜென்ம தவறுகளால் மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறார்கள். அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு சர்ச்சை. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற உள்ளது. வானிலை ஆய்வு மையம் தகவல். சிகாகோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 850 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக 17 நாட்கள் பயணமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். இந்நிலையில் சிகாகோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 3 நிறுவனங்களுடன் 850 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சிகாகோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உற்பத்தி மையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு 500 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் விஷய் பிரசிஷின் நிறுவனத்தின் உற்பத்தி மையத்தை 100 கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதேபோல் விஸ்டியன் நிறுவனத்தின் மின்னணு உற்பத்தி மையத்தை 250 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மொத்தம் 850 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க மற்றும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையினை தள்ளுபடி செய்யவும் நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை ஆழமாக பாதிக்கும் கவலைக்குரிய விஷயத்தை ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களது பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அடிக்கடி கைது செய்யப்படுவது அவர்களது வாழ்வாதாரத்தை மிகவும் பாதிப்பதாகவும் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டையை சேர்ந்த 4 மீனவர்களை அவர்களது மீன்பிடி படகுடன் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தமிழ்நாட்டு மீனவர் சமூகத்தினருக்கு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 21ஆம் தேதி படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்ட 12 தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இலங்கை வசம் உள்ள மீன்பிடி படகுகளை விடுவித்திடவும் மீனவர்களை தாயகத்திற்கு திருப்பி அழைத்து வரவும் மீனவர்கள் மீது விதிக்கப்பட்ட அபராத தொகையினை மனிதாபிமான அடிப்படையில் தள்ளுபடி செய்யவும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை பெறுவதே ஒவ்வொரு குடிமகனின் கடமை என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். 30 தொகுதிகள் கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்திற்கு செப்டம்பர் 18, செப்டம்பர் 25 மற்றும் அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அதன்படி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி அனந்தநாக் மாவட்டத்தின் தூரு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரை மீண்டும் மாநிலமாக்குவது தங்கள் கடமை எனவும் இது வெறும் காங்கிரஸ் ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாடு கட்சி அல்ல, இந்தியா கூட்டணி கடமை கிடையாது எனவும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை என்றும் தெரிவித்தார். அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு சர்ச்சை பேச்சில் முன்ஜென்ம தவறுகளால் தான் மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறார்கள் என பள்ளி மாணவர்களிடையே மகாவிஷ்ணு என்பவர் சர்ச்சைக்குரிய வகையில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியது விமர்சனங்களை எழுப்பியுள்ளது.
சென்னை அசோக் நகரில் இயங்கி வரும் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. அந்த நிகழ்ச்சியில் பேசிய மகாவிஷ்ணு கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மம் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறது என்று மாணவர்கள் மத்தியில் அவர் பேசியிருந்தார். யாருடைய அனுமதியில் இது போன்ற சொற்பொழிவாளரை அரசு பள்ளிகளுக்குள் அனுமதித்தார்கள் என ஆசிரியர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு என்ற நபர் மூலம் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்டது. தமிழ்நாடு கல்வித்துறையிலும் தமிழ்நாடு அரசியலிலும் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா அதை ஒட்டிய தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாளில் வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி பொட்டிபுரம் பகுதியில் அமைய உள்ள நியூட்ரினோ ஆய்வு திட்டத்தை ரத்து செய்ய கோரி மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தாக்கல் செய்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் இதே கோரிக்கை உள்ள வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என கூறி வழக்கு விசாரணையை மதுரை கிளை ஒத்திவைத்தது. நியூட்ரினோ திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரி 2015ஆம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் மக்களை பாதிக்க செய்யும் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒன்றிய அரசு தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் இதே கோரிக்கையுடன் உள்ள வழக்கு நிலுவையில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் இதே கோரிக்கையுடன் உள்ள வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் இந்த சூழலில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். சிங்கப்பூர், புரூனேவில் 3 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பியுள்ள பிரதமர் மோடி குஜராத் மாநிலம் சூரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இன்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றுகிறார். ஒன்றிய அரசும் குஜராத் அரசும் இணைந்து நீர் சேகரிப்பு மக்கள் பங்கேற்பு முயற்சியை தொடங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் சுமார் 24,800 மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் பங்களிப்புடன் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நீர் செறிவூட்டும் கட்டமைப்புகள் மழைநீர் சேகரிப்பை மேம்படுத்தவும் நீண்டகால நீர்நிலை தன்மையை உறுதி செய்யும் கருவியாகவும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். சிதம்பரம் நடராஜர் கோவில் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய கோரி வழக்கில் பொது தீட்சிதர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் 2008ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தபோது 3 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டிய நிலையில் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் மட்டுமே வருமானம் வருவதால் கோவிலில் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒவ்வொரு ஆண்டும் தீட்சிதர்கள் தரப்பில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்படுகிறதா என்பது குறித்தும் தெரிவிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு 2014, 2015 முதல் 2023, 2024ஆம் ஆண்டுக்குள் வரையிலான வருமானம் செலவு குறித்த கணக்கு புத்தகங்களை செப்டம்பர் 19ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். சென்னையில் குற்றங்கள் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டிருப்பதாக மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் சைபர் கிரைம் குற்றவாளிகள் கம்போடியாவில் இருந்து குற்ற செயல்களை அரங்கேற்றி வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் பள்ளிகள், கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு டார்க் நெட் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறிய அவர் குற்றவாளிகளை கண்டறிய இன்டர்போல் உதவியை நாடி வருவதாகவும் அவர் கூறினார். போதைப் பொருள் விநியோகம் இந்தியா முழுவதும் நடைபெறும் நிலையில் அதனை தமிழகத்தில் தடுக்கும் பணி
பணியை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும் கூறினார். சென்னையில் குற்றங்கள் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டிருப்பதாகவும், தாம் ஆணையராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2 மாதங்களில் மட்டும் 150 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். தேசிய ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழகத்தை சேர்ந்த 4 ஆசிரியர்கள் உட்பட 82 பேருக்கு தேசிய ஆசிரியர்கள் விருதை வழங்கி கௌரவித்தார். நாட்டின் கல்வி தரத்திற்காகவும் மாணவர்களின் வளர்ச்சிக்காகவும் உறுதுணையாக இருக்கும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் 82 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆசிரியர் விருதை வழங்கினார். டெல்லியில் உள்ள விக்யான் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ஆசிரியர்களுக்கு தேசிய விருதை வழங்கினார். இதில் தமிழகத்தை சேர்ந்த 4 ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் விருது வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் ராஜாகுப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் ஆசிரியர் கோபிநாத், மதுரை டிவிஎஸ் உயர்நிலைப் பள்ளியின் தொழிற்கல்வி ஆசிரியர் முரளிதரன் ரம்யா சேதுராமன், சேலம் தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் காந்திமதி, சென்னை சவிதா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் எஸ் ஸ்மைலினி கிரிஜா உள்ளிட்ட 4 பேருக்கும் குடியரசுத் தலைவரிடம் விருது வழங்கப்பட்டது. நகரி கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் கிரிக்கெட் பயிற்சி வழங்குவதற்கான அகாடமியை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் வீரர் பத்ரிநாத் திறந்து வைத்தார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நகரி கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் கிரிக்கெட் மைதானத்தில் 6 முதல் 23 வயது வரை உள்ள சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கு கிரிக்கெட் பயிற்சி வழங்குவதற்கான அகாடமியை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் வீரர் பத்ரிநாத் திறந்து வைத்தார். தமிழகத்தின் 12வது மையமாகவும் மதுரையில் திறக்கப்படும் முதல் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய இளைய தலைமுறைகள் மாணவர் பருவத்தினர் கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்டு இந்திய அளவில் தமிழகத்தில் இருந்து இடம்பெற வேண்டும் எனவும், அதற்காக இது போன்ற கிரிக்கெட் அகாடமிகள் முழுமையாக பயன்படும் என்று கூறியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் ராமகிருஷ்ணன், சூப்பர் கிங்ஸ் அகாடமி கிரிக்கெட் இயக்குநர் லூயிஸ் மரியானோ, கல்வி குழுமத்தின் தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். வ.உ.சி. பிறந்த நாளில் தேசிய வழக்கறிஞர் தினமாக அறிவிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு வ.உ.சி. கொள்ளு பேத்தி செல்வி கோரிக்கை விடுத்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர், கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் 153வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள வ.உ.சி.யின் இல்லத்தில் அவரது கொள்ளு பேத்தி செல்வி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வி, வ.உ.சி. பிறந்த நாளை தேசிய வழக்கறிஞர் தினமாக அறிவிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை அருகே நீடூரில் பள்ளி மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை எம்எல்ஏ ராஜ்குமார் வழங்கினார். மயிலாடுதுறை நீடூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +1 மாணவிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ். ராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று 62 மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இதில் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மாந்தை என்ற இடத்தில் வைக்கோல் ஏற்றி வந்த லாரி மின்கம்பியில் உரசி தீப்பிடித்ததால் காயமடைந்த லாரி ஓட்டுநர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா மாந்தை என்ற இடத்தில் நெல் வைக்கோல் ஏற்றி வந்த லாரி அப்பகுதியில் தாழ்வாக இருந்த மின்கம்பியில் பட்டு தீப்பிடித்தது. தீ பற்றியது தெரியாமல் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் லாரியை ஓட்டுநர் ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் மலமளவென தீ பரவியதை தொடர்ந்து லாரி ஓட்டுநர் அங்கமுத்து அருகில் இருந்த குளத்தில் லாரியை இறக்க முயற்சி செய்தார். அதற்குள் தீ வேகமாக பரவியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் லாரியில் இருந்து ஓட்டுநர் அங்கமுத்து தீ காயங்களுடன் கும்பகோணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பூரில் பதுக்கி வைத்திருந்த 1000 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் 3 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் காங்கேயம் சாலை வீதி குடியிருப்பு பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தி தனி அறையில் பதுக்கி வைத்து அவற்றை கேரளாவிற்கு கடத்தி சென்று விற்பனை செய்து வருவதாக
உணவு வட்ட வழங்கல் துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அந்த பகுதிக்கு சென்ற சோதனை செய்த போது அவர்கள் ஒரு அறையில் ஏராளமான அரிசி மூட்டைகளை பதுக்கி வைத்திருப்பதை கண்டறிந்தனர். அதனைத் தொடர்ந்து 22 மூட்டைகளில் பதுக்கி வைத்திருந்த 1000 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 3 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து அரிசி கடத்தலில் ஈடுபட்ட நபர்களையும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் முகமூடி அணிந்து ஆயுதங்களுடன் நள்ளிரவில் நடமாடும் மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நள்ளிரவில் முகமூடி அணிந்து திருட்டுகளில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இந்த பகுதிகளில் மர்ம நபர்கள் ஆயுதங்களுடன் நடமாடி வருவதும் சிறு சிறு திருட்டுகளில் ஈடுபடுவதும் வாடிக்கையாகி வருவதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழைய ஓய்வு ஊதியம் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் கோரிக்கை முழக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வு ஊதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னை பெருநகருக்கான தூய காற்று செயல் திட்டம் அறிவியல் பூர்வமாக உருவாக்கப்பட வேண்டும், அதன் கீழ் நுண்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காற்று மாசுபாட்டை தடுப்பதன் மூலம் சென்னை பெருநகரின் 1 கோடிக்கும் கூடுதலான மக்களுக்கும் இனிவரும் பல தலைமுறையினருக்கும் நல்வாழ்வை உறுதி செய்ய முடியும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை என குறிப்பிட்டுள்ளார். சென்னை பெருநகருக்கான தூய காற்று செயல் திட்டம் அறிவியல் பூர்வமாக உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அதன் கீழ் நுண்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அவற்றை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதியும் மனித வளமும் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த காலத்திற்குள் தூய காற்று திட்டங்கள் செயலாக்கப்படுவதை தமிழ்நாடு அரசு கண்காணித்து உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சின் புதிய பிரதமராக முன்னாள் பிரெக்சிட் பேச்சுவார்த்தையாளர் மைக்கேல் பார்னியர் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரெக்சிட் பேச்சுவார்த்தையாளரான மைக்கேல் பார்னியரை பிரான்ஸ் புதிய பிரதமராக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் நியமித்துள்ளதாக எலிசி அரண்மனை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த நியமனம் மூலம் வரலாற்றில் 5வது குடியரசின் மிகவும் வயதான பிரதமர் எனும் பெயரை மைக்கேல் பார்னியர் பெறுவார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிகாகோவில் 3 நிறுவனங்களுடன் 850 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. மீனவர்கள் கைது மற்றும் அபராதம் விதிக்கப்பட்ட விவகாரம் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை பெறுவதே ஒவ்வொரு குடிமகனின் கடமை, ராகுல் காந்தி பேச்சு. முன்ஜென்ம தவறுகளால் மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறார்கள், அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு சர்ச்சை. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற உள்ளது, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.